ஓ என்னையா மாப்பிள, எப்படியா இருக்க? வீட்டுக்கு வெளியில் டென்ட் போட்டு ஜாலியாக சும்மா ஓட்டி கொடைக்கானல இருக்க மாதிரி இருக்கே ஐயா. ஓ மாமா, நீ வர சும்மா இருக்கியா? நானே டென்ஷனில் இருக்கேன். சொத்து போச்சு, எல்லாம் போச்சு, சொந்த வீட்லேயே வெளியில் உட்காந்துருக்கேன் ஐயா. இது உங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக தெரியுதா? யோ மாப்பிள, சத்தியமாக சொல்லியா, இந்த பங்களா, வீடு, காரு, ஆபீஸு, ஃபேக்ட்ரி எல்லாம் உனக்கு உண்மையான சொத்தாயா? ஏன்டா இப்படி பேப்பரில் எழுதி வைத்த சொத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறீங்க? உங்கள் நடிப்பை பார்க்க தாங்களாடா சாமி. வெளியில் டென்ட் போட்டு படுக்கிறதெல்லாம் பார்க்க எங்கள் அண்ணன் கணேசன் நல்ல வேலை இப்போ இல்லை. இருந்தார், உங்களை தேடி வந்தே அடிப்பார். ஐயோ மாமா, என்னையா பேச்சு வாக்கில் உங்கள் அண்ணன் வேற சொல்கிற? உனக்கு ஏறியா அண்ணன்? எனக்கு தெரியாமல் உனக்கு அண்ணன் எங்கே இருந்தார்? ஆடா, சத்தியமாக சொல்லலாம்ப்பா, எனக்கு அண்ணன் இருந்தாரப்பா. சரி சொல்லு, உங்கள் அண்ணன் யார்? எங்கள் அண்ணன் பேர் கணேசன். ஓ, வயசில் பெரிய ஆளாக இருக்காருன்னு பார்க்குறேன். இல்லை உன்னை அடிச்சிருவேன். அட, அவர் பேர் தான்ப்பா கணேசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணேசன் அண்ணன் யாருன்னு இவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்படி தான் எபிசோடு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கணேசனை யாருன்னு இவரும் சொல்ல மாட்டேன்றாரு. மாமாட்டே இருந்து உண்மையை வாங்காமல் இந்த ரெண்டு பேரும் போக மாட்டாங்க போல இருக்கு. யோ மாமா, இது யாருயா புதுசாக இருக்குது? இவர் எதுக்கு எங்கே கூட்டிட்டு வந்த? இவர் பாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அட என்னப்பா, இவரை பற்றி தெரியாத உனக்கு? நீ தமிழ்நாட்டில் தானே இருக்க. தமிழ்நாட்டில் இருந்தால் இவரை பற்றி தெரியாமல் நீ இருக்க முடியாத. யோ மாமா, நான் தமிழ்நாட்டில் எங்கேயா இருக்கேன்? சிங்கப்பூர்லலாம் இருக்கேன். ஓ மாப்பிள, சும்மா நக்கல் பண்ணாதையா. இங்கே இருந்துக்கிட்டு சிங்கப்பூர் இருக்கேன்னு சொல்லுத. மாமாவும் மருமகனும் இப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தங்கச்சியை வர சொல்லுப்பா, நான் பார்க்கணும். யோ மாப்பிள, என்னையா இவன் இப்படி அலைகிறான்? அட போ மாமா, இவன் காஞ்ச கருவாடாக இருந்தாலே பேயாட்டம் ஆடுவான். இதில் ஒரு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக இவனுக்கு ஒரு தக்காளியே கொடுத்துருக்கான். அவன் சும்மா இருப்பானா? யோ என்னையா சொல்லுத? யோ மாமா, நீ வேற வயசுக்கு தகுந்த மாதிரி யோசியா. நீ பாட்டுக்கு தப்பு தப்பாக யோசிக்காத. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால் அதான் தங்கச்சிட்ட போய் ஏதாவது சாப்பாடு கொண்டு வாமான்னு சொன்னேன். தங்கச்சி போயிருக்கு, அதுக்கு தான் அவன் தங்கச்சி தேடுதான். நீ என்ன தப்பாக நினச்சிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எங்கள் அண்ணன் யாரும் சொல்லட்டுமா? அதைத்தானே என்ன சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்ல மாட்டேன்றிய. எங்கள் அண்ணன் பேர் கணேசன். அவர் யாருன்னு உனக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நீ இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறியே இந்த இடத்தோட உண்மையான ஓனர், அவர் தான் பெரிய ஆள். நீ இல்லை பெரிய ஆள். அவர் வழக்கமாக ஒரு டைலாக் சொல்லுவார், அதை சொன்னால் அவர் யாருன்னு நீயே கண்டுபிடிச்சிட. எங்க சொல்லு பார்ப்போம். இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த தக்காளி செடியை நட்டு வளர்த்தது அவர் தான். அவர் சொல்லுவார் பாரு டைலாக்கு, இந்த தக்காளி செடியிலேருந்து உடனே தக்காளி வந்துடுமா? இந்த செடியை நான் தான் நட்டேன். இதிலேருந்து வர பழத்தை நீ சாப்பிடுவ, அடுத்து உன் மகன் சாப்பிடுவான், அடுத்து அவன் மகன் சாப்பிடுவான், அடுத்து அவன் மகன் சாப்பிடுவான். ஆனால் இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன் போ, நான் இருக்க மாட்டேன். இதனால் எனக்கு என்ன பெருமையா? கடமை, இதில் என் கடமை. அப்படி தான் சொல்லிட்டேன். இந்த டைலாகை கேட்டால் தெரியுதா எங்கள் கணேசன் யாருன்னு? இதுக்கு மேலேயும் யாருன்னு தெரிலன்னா நீ உங்கள் அம்மாட்ட போய் தான் கேட்கணும். ஐயோ மாமா, அவர் தான் மாமா, எங்களுக்கு தெய்வமெல்லாம் தெய்வம் அவர் தான். இதுக்கு மேலே நான் என்னத்த மாமா சொல்ல. ஏப்பா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, முதல்ல உன் தங்கச்சி வர சொல்லுப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தக்காளி செடி வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ஸோ அடுத்து எந்த செடிக்கு வர போகிறாங்க, எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் தான் சந்திக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எல்லோரும் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு சாம்பிள் வீடியோ தான். ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.